வாங்க மேடம். ம். ஆ, இந்த பங்களால தான் நீங்க இன்னைக்கு தங்க போறீங்க. ம். இந்த பங்களா பார்க்க ரொம்ப பழைய பங்களா மாதிரி இருக்கே. ஓல்ட் இஸ் கோல்டு மேடம். வாங்க மேடம். ம். இந்த ரூம் பெருசா இருக்குங்க. நீங்க இதுலயே தங்கிக்கோங்க மேடம். ஆ. வாங்க, இன்னொரு ரூம் இருக்கு, அதையும் காட்டுறேன். ஆ, ஆ. இருங்க இருங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க தங்கறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்ட் எவ்வளோங்க? ஆ, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் மேடம். என்னது? இவ்ளோ பெரிய பங்களாவுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் ரெண்ட் வாங்குறீங்களா? ஆமா மேடம். உங்களுக்கு எத்தனை நாள் ரூம் தேவைப்படும்? நான் ஒரு 2 நாளைக்கு இங்க இருப்பேங்க. ஆ, அப்படின்னா 2000 ரூபாய் மட்டும் தாங்க மேடம். ம். சரி. ம். சரி மேடம். ம். அப்பாடா. சாரி சாரி மேடம். ஏங்க என்னங்க இது? உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரலாம்ல? ஆ, தெரியாம வந்துட்டேன் மேடம். வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன். ம். சரி சரி கொடுங்க. ம். ம். ஆ, மேடம், டிஃபனுக்கு என்ன வேணும்? ம். பூரி ஓகே. ஆ, சரி மேடம். ம். மேடம், ம். டிஃபன் ரெடியா இருக்கு. நீங்க எடுத்து வைங்க நான் வரேன். சரிங்க மேடம். ம். ம். மேடம், ம். ம். ஆ? போதும் போதும். ம். பூரி ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ தான் இந்த பூரி பண்ணியா? இல்ல மேடம். நம்ம பங்களால கேஸ் சிலிண்டர் தீந்து போயிடுச்சு. ம்ஹும். பக்கத்துல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ம். அந்த ரெஸ்டாரண்ட்ல டிஃபன், லஞ்ச் எல்லாமே சூப்பரா இருக்கும் மேடம். ஓ ஓகே. ம்.
ஆ, மேடம் ம்? இன்னைக்கு நீங்க வெளியே எங்கேயாவது போகணுங்களா? ஆ, இல்ல, நாளைக்கு தான் எனக்கு வெளிய போணும். ஆ, ஆ, நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? ஆ, இல்லை மேடம். நீங்க டிஃபன் சாப்பிடணுமேன்னு சொல்லி நான் வேகமா போய் உங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம். ஆ, நான் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன் மேடம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ போய் முதல்ல சாப்பிடு. ஆ, சரி மேடம். லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் வாங்கிட்டு வந்துடுவேன். ம், சரி, அப்படின்னா எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வா. ஆ, சரிங்க மேடம். ம். ஆ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ம். ம், உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு வரும்போது எனக்கு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தா போதும். சரிங்க மேடம். ம். 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 ஹலோ. ஹலோ. என்னம்மா, இன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு ஊருக்கு கிளம்பி வந்துடுவியா? ஆஹா, இல்லைங்க. என் இன்டர்வியூ போஸ்ட்போண்ட் ஆயிருச்சு. நாளைக்கு மார்னிங் என்ன 11:00க்கு வர சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? சரி, நீ எங்கம்மா ஸ்டே பண்ணியிருக்க? இங்க ஒரு பழைய பங்களால தங்கிட்டு இருக்கேங்க. என்னது, பழைய பங்களாவா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க. இன்டர்வியூக்கு போற ஆபீஸ்க்கு பக்கத்துலயே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. ஆனா அங்க ரெண்ட் ஒரு நாளைக்கு 2000 3000 கேக்குறாங்க. நான் இங்க தங்கியிருக்கிறது பழைய பங்களா தான். ஆனா ஒவ்வொரு ரூமும் ரொம்ப பெருசா இருக்கு. ரெண்டும் 1000 ருபீஸ் தாங்க. என்னது, வெறும் 1000 rupees தானா? பரவாயில்லையே, ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த இடம் சேஃப் தானே? ஆ, சேஃப் தாங்க. இந்த இடத்துல 24 ஹவர்ஸும் ஹவுஸ்மேட் இருக்காருங்க. அதனால பிரச்சனை இல்ல. ஓ அப்படியா? ம். சரிம்மா, நாளைக்கு இன்டர்வியூ நல்லபடியாக முடிச்சுட்டு நீ எனக்கு கால் பண்ணி சொல்லு, சரியா? ஆ, சரிங்க. ம், சரி, பாய். 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 ம். ம். ஏய், என்ன விடு, விடு. ஆ, என்ன மேடம் தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அச்சோ, சாரி மேடம், எனக்கு தெரியல. சாரி மேடம். வாங்க மேடம் சாப்பிடலாம். பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்காக கடை கடையா ஏறி ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க. ம். இந்தாங்க மேடம். ம். ஆ, அது இருக்கட்டும். நீனு அங்கேயே சாப்பிட்டியா இல்ல வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆ, இல்லைங்க மேடம், நான் எனக்கு பார்சல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பிடுங்க மேடம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ம், சரி. ஹலோ. ஆ
சொல்றா? ஆ, ஐயா, ஆ, நம்ம பங்களாவுக்கு புதுசா ஒரு பொண்ணு தங்க வந்திருக்கு. அப்படியா? வயசு என்ன இருக்கும்? ஆ, ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கும் போல இருக்கு. அப்படியா? கல்யாணம் அனுப்புனா? தெரியலையே. டேய், அந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு எனக்கு கால் பண்றேன். சரியா? சரிங்க ஐயா. மேடம், 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 ம். டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. ம். ஆ, மேடம், உங்களுக்கு எந்த ஊரு? இங்க தான் திருத்தணி. ஓ, ஆமா, என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு இங்க ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. ஆஹா. ஆனா அது நாளைக்கு போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஓ, நாளைக்கு இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஈவினிங் ஊருக்கு கிளம்பிடுவேன். ஓ. மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஓ, சரி. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆ, அது இருக்கட்டும், வந்ததுல இருந்து என்ன பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல? என்னை பத்தி சொல்ல என்ன இருக்குதுங்க? இந்த பங்களாவில் வாட்ச்மேன், மேனேஜர், க்ளீன் பண்ற ஆளு, சமையல் பண்ற ஆளு எல்லாமே நான் தான். இதை தவிர என்னை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க. இந்த பங்களா தான் என்னோட உலகமே. ம். சரி. டீ நல்லா இருந்துச்சு. ஆ, சரிங்க மேடம், நீங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ம். சரி. ம். ஹலோ? சொல்ற? ஹலோ, ம், அந்த பொண்ணை பத்தி மொத்த டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? அந்த பொண்ணுக்கு வயசு 30 வயசுக்கும் கீழே தான். அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அதோட வீட்டுக்காரன் ஏதோ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான் போல இருக்கு. அந்த பொண்ணு ஏதோ இன்டர்வியூக்காக இங்க வந்திருக்கான். ஓ, அப்படியா? அப்ப நல்ல ஜிகிடி தான் சிக்கிருக்கு. ஆ, அப்படின்னா நான் இன்னைக்கு நைட்டு வந்துடுறேன்டா. ஆ, அதுக்குள்ளார நம்ம ரெகுலரா எல்லாருக்கும் கொடுக்குற பாதாம் பாலை கொடுத்துரு. அதுல ஆ. மிக்ஸ் பண்ண வேண்டியதை கரெக்டா ஆ, மிக்ஸ் ஆ. பண்ணிடு. அந்த பொண்ணு தூங்குனதுக்கு அப்புறமா எனக்கு மறக்காம ஆ. phone பண்ணு. சரியா? நான் 5 நிமிஷத்துல அங்க வந்து நிப்பேன். கொடுத்துருவோம். போன விடடி. ம். என்னது இது? பாதாம் பால் மேடம். இந்த ஏரியாவில் ஒரு ஆளு ஸ்பெஷல் பாதாம் மில்க்குன்னு சூப்பரா போடுவாரு. இந்த மாதிரி பாதாம் மில்க் வேற எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ சூப்பரா இருக்கும் மேடம். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் மேடம். நீங்க மட்டும் இதை ஒரு தடவை குடிச்சீங்கன்னா அப்படியே மயங்கி போயிடுவீங்க மேடம். ஒரு தடவை குடிச்சு பாருங்க மேடம். குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு மேடம்? ம். சூப்பர், செம்ம டேஸ்டா இருக்கு. ஆ? அசல் பாதாம் பால்னா இதுதான். நான் தான் சொன்னேன்ல மேடம். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. ஆ, நான் போய் மேலே மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன். ம்.
உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க. ம். வரேங்க. ம் சரி. ம். ம். மேடம் மேடம் தூங்கிட்டீங்களா? ஹலோ, சொல்கிறேன். முதலாளி ஐயா, அந்த பொண்ணு பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுச்சு. நம்ம பங்களாவோட பின்னாடி கதவு திறந்து தான் இருக்கு. நீங்க கிளம்பி உடனே வந்துருங்க. 2 minutes இதோ வந்துடுறேன். மேடம் மேடம் ம் மேடம் ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னீங்க, இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்களே மேடம். இந்தாங்க டீ குடிங்க மேடம். என்ன மேடம், நைட்டு நல்லா தூக்கம் போல இருக்கு. ம். ம். நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துச்சு. அப்பப்பா உடம்பெல்லாம் என்னன்னு தெரியல, ஒரே வலியா இருக்கு. ம். நீ மட்டும் எழுப்பலன்னா இன்னும் 2 ஹவர் கூட தூங்கியிருப்பேன். இவ்வளோ டயர்டா இருக்கு. இந்த டீயை குடிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ம். 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 மேடம் உங்களுக்கு டிஃபன்? எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு. நான் உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்டர்வியூ கிளம்பணும். நீ போய் சாப்பிடு. சரிங்க. ஹலோ, ஐயா சொல்லுங்க ஐயா. என்னடா அப்புறம் நம்ம பங்களாவில் என்ன விசேஷம்? ஐயா அந்த பொண்ணு இப்போதான் இன்டர்வியூக்கு போச்சு. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா நான் பேசிட்டு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே ஓகே, மறக்காமல் கால் பண்ணு. சரிங்க ஐயா. ம்.
என்ன மேடம், இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சதா? நல்லபடியா முடிஞ்சதுங்க. இன்னொரு ஃபைனல் ரவுண்ட் மட்டும் இருக்கு. ஓ, அப்படின்னா இன்னைக்கு நம்ம பங்களால தான் தங்க போறீங்களா? இல்லைங்க, ஃபைனல் ரவுண்டுக்கு நெக்ஸ்ட் வீக் தான் வரணும். அதனால இப்ப போயிட்டு அடுத்த வாரம் மாதிரி இங்க வரலான்னு இருக்கேன். ஓ, சரிங்க. சரிங்க. ம்ஹும். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். மேடம், நெக்ஸ்ட் வீக் நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா நம்ம பங்களாலே தங்குங்க. கண்டிப்பாங்க, இங்கேயே தங்குறேன். ஆ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னா மறக்காம அவங்கள நம்ம பங்களாவிலே தங்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. ம். ஹலோ. சொல்கிறேன். ஐயா, அந்த பொண்ணு செக் அவுட் பண்ணிட்டு ஊருக்கு போயிடுச்சு. திரும்ப அடுத்த வாரம் வரதா சொல்லியிருக்கு. அப்படியா? சரி சரி. வேற யாராவது இதே மாதிரி வந்தால் மறக்காமல் ஃபோன் பண்ணுறேன். சரியா? சரிங்க ஐயா, சொல்றேன். சரி, நான் ஃபோன் வச்சுறேன். ஆ. வாங்க மேடம். ம். உள்ள போங்க. ம். இங்க தான் மேடம் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க. ம்ஹும். வாங்க மேடம், ரூமை காட்டுறேன். ம். ம், வாங்க. இந்த ரூம்ல தான் மேடம் நீங்க ஸ்டே பண்ண போறீங்க. ம். ஆ, இது ஏசி ரூம். ம். ஏசி அங்க இருக்கு மேடம். ம். அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு மேடம். ம். ஆ, இந்த பங்களால சுடு தண்ணி டெய்லியும் காலையில் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வரும் மேடம். ம். ஆ, நான் இங்க கீழே ஹாலில் தான் இருப்பேன் மேடம். ம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க மேடம். ம். நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். ம். மேடம், ம். ரெண்ட் எவ்வளோங்க? 2000 ரூபாய் மேடம். ஓகே. சரிங்க மேடம், அப்போ நான் வரேன். சரி, ஓகே. மேடம், மேடம், என்ன இவங்க வந்த உடனே தூங்கிட்டாங்களா? மேடம், மேடம், என்ன மேடம், தாப்பால் கூட போடாம அப்படியே தூங்கிட்டீங்க? ராத்திரி ஜேர்னி பண்ணது ரொம்ப டயர்டா இருக்குங்க. வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கலான்னு வந்தேன் மேடம், எடுத்துக்கோங்க. ம்.
மேடம், ம் நீங்க இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் ஒன்று இங்கே இருக்குங்க. ஓஹோ, எப்போ? இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு. ஓ, அப்படின்னா ராத்திரி இங்க தானே இருப்பீங்க? இல்லைங்க, நான் உடனே போய் ஆகணும். என்ன மேடம், நீங்க ரிசப்ஷன்லாம் முடிச்சிட்டு ராத்திரி இங்க வர்றதுக்கே எப்படி இருந்தாலும் 11 12 மணி ஆயிடும் மேடம். அந்த டைம்ல நீங்க இங்க வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு போறதுக்குள்ளலாம் ரொம்ப டயர்டாயிடுவீங்கல்ல. பேசாம நீங்க நைட் இங்கேயே தங்கிட்டு விடிய காலையில போலாம்ல. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்க, அதான். ஓ, இன்னைக்கு நைட்டு போனால் தான் கரெக்டாக இருக்குங்க. ம், சரிங்க மேடம். ம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் கீழே இருக்கிறேன். ம் ஏதாவது அவசரம்னா என்னை கூப்பிடுங்க மேடம். ம் சரி. ம். ஹலோ. சொல்றா. நம்ம பங்களாவுக்கு புதுசா ஒரு லேடி தங்க வந்திருக்காங்க முதலாளி. எப்படா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க. பொண்ணு பார்க்க எப்படிடா இருக்கு? பார்க்கறதுக்கு சும்மா லட்டு மாதிரி இருக்காங்க முதலாளி. அப்படியா? சரி சரி, இப்பவே நாங்க வரேன், வெயிட் பண்ணு. சரி சரி, வாங்க. முதலாளி, இன்னைக்கு காலையில எப்பவும் போல காலையில 7 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தோம் முதலாளி. ம், கரெக்டா நான் போற டைம்ல ஒரு ட்ரெயின் வந்து நின்னுச்சு. அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு லேடி வந்து இறங்கிச்சு. அந்த லேடிக்கு நம்ம பங்களால கம்மியான ரெண்டுக்கு ரூம் தரேன்னு சொல்லி நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ம், ம். இப்பதான் வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்தேன். குடிச்சிட்டு டயர்ட்ல நல்லா தூங்குறாங்க. என்ன விஷயம் இங்க வந்திருக்கா? ஆ, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் ஒன்று இருக்குதுங்களா, அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க போல இருக்கு. எவ்வளவு நாள் இங்க தங்க போகுது? ஆ, அவங்க ஃப்ரெண்டு ரிசப்ஷன் முடிஞ்ச உடனே நைட்டு 10 12 மணிக்குள்ள இங்க வந்து அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோன்னு சொன்னாங்க முதலாளி. என்னது, ஒரு அழகான பொண்ணு நம்ம பங்களாவுக்கு தங்க வந்து நைட்டு ஸ்டே பண்ணாம கிளம்பி போயிட்டா, அதுல எனக்கு என்னடா பிரயோஜனம் இருக்கு? அது இல்ல. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டு இங்க தங்கியே ஆகணும். நான் இப்ப போயிட்டு ராத்திரி இங்க வருவேன். அப்போ அந்த பொண்ணு நம்ம பங்களால ஸ்டே பண்ணியிருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ இங்க இருக்க மாட்ட. ம்? முதலாளி, என்னடா வம்பா போச்சு. இவர் என்னடானா ராத்திரி வரேங்கிறாரு. இந்த லேடி என்னமோ ராத்திரியே கிளம்பி போகணுன்னுது. நல்லா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே. ச்சே. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னல மேடம், இங்க மீன் குழம்புலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடல்ல இருந்து பிடிச்ச மீனை டைரக்டா இங்க வாங்கிட்டு வந்து காலையிலேயே இந்த மீன் குழம்புலாம் செஞ்சுடுவாங்க. இந்த மீன் குழம்புக்காக ம். எங்கெங்க இருந்துலாமோ ஆள் வருவாங்கங்க. நான் இன்னைக்கு விடிய காலையிலேயே கிளம்புனேன். வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்களா? அவங்க கடை குழம்புக்கு மட்டும் அவ்வளோ டிமாண்ட் மேடம். ம். சரி, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன ஒரு 5 மணிக்கு எழுப்புறீங்களா? சரிங்க மேடம். ம். ஹலோ. என்னடா, நம்ம பங்களால என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்றும் நடக்கலங்க ஐயா. அந்த லேடி 5 மணிக்கு ரிசப்ஷன் போகணும்னு சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு போகுதா? சரி, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாரு, இந்த மாதிரிலாம் எனக்கு கதை சொல்லிட்டு இருக்காத. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த பொண்ணு மட்டும் ராத்திரி இங்க தங்க
புடுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அப்புறம் இங்க இருக்கிற மாதிரி 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்க முடியாது. ஒரு வேளை சாப்பாடுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். என்னடா அந்த நிலைமை உனக்கு வரணுமா? அப்ப ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய். அந்த பொண்ணு எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு நைட்டு நம்ம பங்களா விட்டு கிளம்ப கூடாது. என்னடா புரிஞ்சதா? அவகிட்ட ஏதாவது பேசி எல்லாருக்கும் வழக்கமா கொடுக்குற மாதிரி பாதாம் பாலை கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ட்ரை பண்ணுறேங்க ஐயா. என்னது ட்ரை பண்றியா? டேய், நான் சொல்றத செய்யறது தான் உன் வேலை, புரியுதா? ம். மேடம் 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 உங்க ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போகணும்னு 5 மணிக்கு என்ன எழுப்ப சொல்லியிருந்தீங்களே. ம். டீ எடுத்துக்கோங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. நான் டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரிசப்ஷன் கிளம்புறேன். இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்க மேடம். என்ன மேடம் கிளம்பிட்டீங்களா? ம், ஆமாங்க. ரிசப்ஷன் நடக்கிற மண்டபம் தெரியும்ல? ம், தெரியும். சரி, ராத்திரி வர எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு 10-11 மணி ஆயிடுங்க. ஓ, அப்புறம் உங்கள் ஊருக்கு இன்னைக்கு நைட்டே கிளம்பி போகணுங்களா? கண்டிப்பாக போயாகும். சரிங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஓகேங்க, வரேன். என்னங்க என்னங்க? என்ன மேடம், ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க, நான் உள்ள போய் என் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஊருக்கு கிளம்பணும். ம்.
மொபைல் எங்க? எங்க போச்சு? ஏங்க என்னங்க என் போன் எங்க தேடியும் காணுங்க. என்னங்க சொல்றீங்க? நல்லா தேடி பார்த்தீங்களா? தேடிட்டேங்க, இல்ல. சரி வாங்க, எதுக்கு நான் தேடி பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேங்க. இந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். இதுலயும் இல்லையே. இந்த பேக்கில் பார்த்தீங்களா? பார்த்துட்டேங்க. ரெண்டு பேக்லேயுமே இல்லையே. எனக்கு என்னமோ உங்கள் ஃப்ரெண்டு ரிசப்ஷனுக்கு போயிருந்தீங்கல்ல, அங்கே நல்லா க்ரௌடாக இருந்திருக்கும். உங்கள் ஃபோனு அங்கே தான் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். அதுக்கு சான்ஸே இல்லைங்க. அப்படிங்களா? பேக்கில் என்னெல்லாம் இருந்ததுங்க? ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோனு, அப்புறம் கொஞ்சம் பணம் இருந்தது. ஐயோ, அது இருக்கட்டும். நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க? கேபில் தான் வந்தேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட மொபைல் இருந்ததா? ஞாபகம் இல்லைங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? கேபு மொபைல் இருந்தால் தானங்க புக் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சவங்க தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு புரியுது. உங்கள் மொபைல், ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் கல்யாண வீட்டில் தான் யாரோ திருடி இருக்காங்க. இல்லைன்னா வரும்போது கேபில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. சரியா தெரியலங்க. கடவுளே, இப்போ நான் எப்படி ஊருக்கு போவேன்? ஃபோன் இல்லாம யாரையும் காண்டாக்ட் பண்ண கூட முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல. மேடம், நீங்க எதுவும் நினைக்கலனா உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்குங்க. விடிஞ்சதும் இதை பத்தி யோசிக்கலாம். இப்பவே மணி 11 ஆயிடுச்சு. உங்க கையில பணமும் இல்லை, மொபைலும் இல்லை. எப்படி நீங்க ஊருக்கு போக முடியும்? அதனால நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுங்க. காலையில் விடிஞ்சதும் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். சரிங்களா? மேடம், வாங்க. பாதாம் பால் எடுத்துக்கோங்க மேடம். பாதாம் பாலா? மேடம், இந்த பாதாம் பால் எங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கடை திறந்து 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ பாரம்பரியமான கடை மேடம். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊர்ல இருந்து ஜனங்க எல்லாரும் இந்த பாதாம் பால் குடிக்கிறதுக்காக கியூ கட்டி நிற்பாங்க மேடம். எனக்காக இந்த ஒரு தடவை நீங்கள் குடிச்சு பாருங்க. இதை மட்டும் ஒரு வாய் குடிச்சிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும் மேடம். ஃபுல் கிளாஸையும் காலி பண்ணிடுவீங்க. வாங்கிக்கோங்க. சரிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், நீங்க தொலைஞ்சு போன உங்க மொபைல், ஏடிஎம் கார்டு, பணம் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நிம்மதியா தூங்குங்க. காலையில
கண்டிப்பா நாம இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? கவலைப்படாதீங்க. சரிங்க. ம், சரிங்க மேடம். ம். குட் நைட் மேடம். ம். ஹலோ. அந்த லேடிக்கு பாதாம் பாலை கொடுத்தாச்சுங்க ஐயா. அப்படியா? நான் இப்பவே கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. வந்துட்டீங்களா ஐயா? ம், ஏய் எப்படிடா? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. ஆனா கரெக்டா காரியத்தை முடிச்சிட்டடா. உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ம், சரி சொல்றா, எப்படிடா காரியத்தை முடிச்ச? அது வந்து அந்த லேடி ரிசப்ஷனை முடிச்சுட்டு நம்ம பங்களாக்கு வந்தது. கலக்கிட்டடா. ம், சரி, சீக்கிரம் போங்க, லேட் ஆயிடுச்சு. போறேன். ஐயா, ஏய், இந்த பணத்தை வச்சுக்கோ. தேங்க்ஸ் ஐயா. அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இரு. சரிங்க ஐயா. மேடம், மேடம். ம். ம். டீ எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம், எடுத்துக்கோங்க. ம். என்ன பண்ணலான்னு இருக்கீங்க மேடம்? அதான் எனக்கும் ஒன்றும் தெரியலங்க. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓ, நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லதுதான். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ம். உங்க ஃபோனு, பணம், ஏடிஎம் கார்டு இதெல்லாம் இந்த ஏரியாவில் தொலைஞ்சு போனதுனால இந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அவங்க கேஸு அது இதுன்னு உங்களை திரும்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அலைய விடுவாங்க மேடம். நீங்கள் பாவம் ஊரில் எங்கேயோ வேலை செய்கிறீங்க. வேலைக்கு லீவ் எடுத்துட்டு அவங்க கூப்பிடும்போதெல்லாம் இங்கே வரணும்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லை, வந்து போகிறதுக்கு நிறைய செலவும் ஆகும் தானே. நான் இப்படி சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பொருள்லாம் தொலைஞ்சது ஏதோ தொலைஞ்சு போச்சு. அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க. இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு பாருங்க. சரி, உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? ஆ, ஹலோ அனுஷா. ஏய், நான் தீபா பேசுறேன்டி. என் ஃபோனு, ஏடிஎம் கார்டு எல்லாம் தொலைஞ்சு போச்சுடி. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நான் அதை நேரில் சொல்றேன்டி. நான் உனக்கு இந்த லொகேஷன் ஷேர் பண்றேன். ஓகேடி, பாய். இந்த நம்பருக்கு கொஞ்சம் லொகேஷன் அனுப்புறீங்களா? சரிங்க. ம். மேடம்,
ம் யாரோ அனுஷ்கான்னு சொல்லிட்டு வெளியே உங்களுக்காக வெயிட் பண்றாங்க மேடம். நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லுங்க. சரிங்க. ம் ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் ஊருக்கு கிளம்புறேன். சரிங்க. ம் ஹலோ. ஹலோ. சொல்ற. ஆ, அந்த லேடி இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போனாங்க ஐயா. அப்படியா? ஆ, சரி, வேற யாராவது இதே மாதிரி தங்க வந்தா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் ஐயா. என்ன வேணும் மேடம்? இந்த பங்களால ரூம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஓஹோ. உள்ள வாங்க மேடம். ம் வாங்க, ரூமை பாருங்க. ம் இதான் ரூம் மேடம். ம்ஹும். ம், இந்த ரூம்ல ஏசி இருக்கு. ம் அதான் ரெஸ்ட் ரூம் மேடம். ம் இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. ம் வேண்டானா இன்னொரு ரூம் இருக்கு, அதை வேணா காட்டுறேன். அது நார்மல் ரூம் தான். அந்த ரூம்ல ஏசி இருக்காது. ஐயோ, ஏசி இல்லாமலாம் என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. ஆஹா, அப்படின்னா இந்த ரூமையே நீங்க எடுத்துக்கோங்க. ம் அதெல்லாம் சரி, ரெண்ட் எவ்வளோங்க? ரெண்ட்டு 2000 ரூபாய் தான் மேடம். 2000 ரூபாயா? என்ன மேடம், எவ்வளோ மெயின் பிளேஸ் இது. இவ்வளோ பெரிய ஏசி ரூமுக்கு வெறும் 2000 ரூபாய் தானே கேட்குறோம். இதை விட கம்மியெல்லாம் கிடைக்காது மேடம். ஆ, அதுக்கு இல்லைங்க, நான் இங்க ஒரு நாள் மட்டும் தங்குறதுக்காக ரூம் கேட்கல. கொஞ்ச நாள் நான் இங்க தாங்க தங்கணும், அதனால தான் யோசிக்கிறேங்க. சரி, நீங்க கண்டிப்பா நிறைய நாள் இங்க இருப்பீங்கல்ல? 10 நாளைக்கு மேல தங்குவேங்க. ம், சரி மேடம், இப்போ 2000 ரூபாய் மட்டும் அட்வான்ஸா கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய நாள் இங்க இருந்தீங்கன்னா ரெண்ட் அமௌண்ட்டை நம்ம பார்த்து குறைச்சு பண்ணிக்கலாம். ம் ம் ம், இப்போ நீங்க 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் ரெசிப்ட் கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம். ம், இந்தாங்க. சரி மேடம். ம் மேடம், ஆ, வாங்க, உள்ள வாங்க. ரெசிப்ட் மேடம். ம் ம் சரிங்க. மேடம், இங்க உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வெளியே ஹாலில் தான் இருப்பேன். என்னை கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. சரிங்க மேடம். ம் மேடம், மேடம், சொல்லுங்கங்க. வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வந்திருக்கேன் மேடம். ம் உள்ள வாங்க. எடுத்துக்கோங்க மேடம். ம் மேடம், ம்? நீங்க எவ்வளவு நாள் வரைக்கும் இங்க தங்கலான்னு இருக்கீங்க? ஆ, ஒரு 10-15 நாள் இருப்பேங்க. மேடம், ம்? நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க மேடம்? ஆ, நான் வேலை விஷயமா இங்க வந்திருக்கேங்க.
எப்படியாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணி ஆகணும். நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுக்கப்புறம் தாங்க கன்ஃபார்மா சொல்ல முடியும். வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தாங்க ஸ்டே பண்ணி ஆகணும். ஓஹோ, உங்களுக்கு இந்த அட்ரஸ் யாருங்க கொடுத்தது? ஆ, என்னோட ஃப்ரெண்டு ரீசெண்டா இங்க வந்து தங்கியிருக்கா போல இருக்கு. ம்ஹும். அவகிட்ட இங்க ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னேன். அப்பதான் அவ இந்த அட்ரஸ கொடுத்தா. அதனால தான் நான் நேரா இங்க வந்துட்டேன். ஓ, ம். மேடம், ம்? சாப்பிட்றதுக்கு டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா? ஆஹா, வேணாங்க. நான் வரும்போதே வெளியே சாப்பிட்டு தான் வந்தேன். ஆஹா. சரி மேடம், ம், ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. ஹலோ, சொல்றா. நம்ம பங்களாவுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கு. அப்படியா? எப்போ? இப்பதான் வந்துச்சு. அது சரி. பொண்ணு எப்படிடா இருக்கா? அந்த பொண்ணு ஜிலேபி மாதிரி இருக்குங்க ஐயா. அப்ப உடனே கிளம்பி வர. சரிங்க ஐயா. அந்த பொண்ணை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டியா? விசாரிச்சிட்டேங்க ஐயா. அந்த பொண்ணு வேலை தேடுறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்குங்க ஐயா. நம்ம பங்களா அட்ரஸை அவங்க ஃப்ரெண்டு யாரோ கொடுத்துருக்காங்க போல. ம். இந்த பொண்ணு தங்குவாளா இல்ல ஒரே நாள்ல கிளம்பி போயிடுவாளா? ஒரே நாள்லாம் போகாது. அந்த பொண்ணு நம்ம பங்களால 10 நாளாச்சும் தங்கலான் இருக்கு. என்னது 10 நாளா? ஆமா, 10 நாள். அப்படின்னா எப்படியாவது இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பாதாம் பாலை கொடுத்துடுறா. கொடுத்துருவோம். ம். என்னங்க? அடச்சை, எல்லாம் கனவா? ம், சொல்லுங்க மேடம். எனக்கு இன்டர்வியூ இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க மேடம். ம். ஹலோ, சொல்லுங்க ஐயா. என்னடா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த பொண்ணு இப்பதான் ஏதோ இன்டர்வியூ இருக்குன்னு போச்சு. வர எப்படி இருந்தாலும் சாயங்காலம் ஆகும். சரி சரி. அந்த பொண்ணு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம பாதாம் பாலை கொடுத்துறேன். கொடுத்துறாங்க ஐயா. கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. என்ன மேடம், இன்டர்வியூலாம் நல்லா போச்சா? நல்லா போச்சுங்க. குடிக்கிறதுக்கு டீ, காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? ஐயோ, வேணாங்க. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. என்ன சொல்றீங்க மேடம்? டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டீங்களா? இல்லைங்க, எனக்கு பால் ஐட்டம் எதுவுமே சுத்தமா பிடிக்காது. அப்படியே பழகிருச்சு. ம். சரி, உங்களுக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு என்ன வாங்கிட்டு வரணுங்க? ஆ, இப்ப வேணாங்க, கொஞ்சம் டைம் ஆகட்டும். சரிங்க. ம். ஹலோ ஐயா. சொல்றா. அந்த பொண்ணுக்கு பாதாம் பால் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு தோணுது. ஏன்டா என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? குடிக்கிறதுக்கு டீ, காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்டதுக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லுது. டீ, காஃபியே குடிக்க மாட்டேங்குது. இது எங்கேயா பாதாம் பால்லாம் குடிக்க போகுது? டேய்,
என்னையா அது? பாதாம் பால் வேணுமான்னு வேணா கேட்கலாம், கம்பல் பண்ணிலாம் கெஸ்ட்டை குடிக்க வைக்க முடியாது. சரி, நான் எப்படியாவது ட்ரை பண்றேன். சரிடா. மேடம், மேடம், ஆ டோர் ஓப்பனா தான் இருக்கு. உள்ள வாங்க. பாதாம் பால் எடுத்துக்கோங்க மேடம். ஐயோ, பால் ஐட்டம் எனக்கு ஒத்துக்காது. ஐயோ மேடம், இந்த பாதாம் பால் எங்க ஏரியால ரொம்ப ஃபேமஸ். இந்த கடையை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வராங்க மேடம். இந்த பாலை குடிக்கிறதுக்காகவே பக்கத்து ஊருக்காரங்கெல்லாம் கியூ கட்டி நிப்பாங்க மேடம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு தடவை குடிச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கும் இது பிடிச்சு போயிடும். குடிச்சு பாருங்க. சரி, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அதுக்கு இல்லை மேடம், நீங்க இப்பவே இதை குடிச்சிட்டு கிளாஸை கொடுத்தீங்கன்னா கழுவிட்டு போய் படுத்துருவேன். ஐயோ, ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் அப்புறமா இதை குடிச்சுக்கிறேங்க. கிளாஸ் தானே, இங்கே இருக்கட்டும். நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் என்ன தூக்கிட்டா போறேன்? சரிங்க மேடம். ம். மேடம், மேடம், மேடம். ஹலோ. சார், அந்த பொண்ணுக்கு பாதாம் பால் கொடுத்துட்டேன். ஃபுல்லா குடிச்சிட்டு மயங்கி போய் கிடக்குது. நீங்க டக்குன்னு கிளம்பி வாங்க. வாங்கயா வாங்க, சீக்கிரம் உள்ள போங்க போங்க. ஏய், அப்ப நீ பாதாம் பால் குடிக்கலையா? இல்லடா. டேய், நான் யாருன்னு தெரியுமாடா? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்டா. போலீஸா? போலீஸ் தான்டா. கொஞ்ச நாளாவே எங்களுக்கு இந்த பங்களால தங்க வர எல்லா லேடிஸுக்கும் பாதாம் பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானே இங்க கெஸ்டா வந்தேன். வந்த கம்ப்ளைண்ட்லாம் உண்மைதான்னு இப்பதான் எனக்கு புரியுது. நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்ப நீ அந்த பாதாம் பாலை என்ன பண்ண? கீழே ஊத்திட்டேன். டவுட் கிளியர் ஆயிருச்சா? இப்ப போலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? வாடா. அந்த ஆன்ட்டிக்கு ஐயா 10,000 ரூபாய் கொடுத்தாரு. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு 50,000 ரூபாய்க்கு மேல கொடுப்பாரு. இதே மாதிரியே கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். கஷ்டப்படாம சம்பாதிக்கிறது தனி சுகம்தான். ஐயா, என்னையா அது? ஹேய், மேல இருந்து கையிடுறி. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலயே கைய வைப்ப நீ? போலீஸ் கிட்டயே நீங்க ரெண்டு பேரும் வித்தியா காட்ட பாத்தீங்கல்ல? வாடா, நீ முட்டிய பேக்கற. மேடம், என்ன விட்டுருங்க மேடம். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு விட்டுருங்க.